வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஜிபி ஹோம் மேக்கர் சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் ஒரு சூப்பரான டெம்பிள் vlog தான் பார்க்க போகிறோம். அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ஆர்ஆர் நகர், அதாவது ராஜராஜேஸ்வரி நகரில் தான் அமைஞ்சிருக்கு. ஆறுமுகா டெம்பிள் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸ்ருங்ககிரி முருகன் கோயில் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த கோயிலோட சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகரோட முகத்தையே வந்து 6 முகமாக 6 பக்கமும் வச்சு கோபுரம் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய முருகர் சிலையோட உயரம் வந்து 123 அடியாக வந்து இருக்குது. இந்த ஹில்லோட உயரம் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவல்லேருந்து 240 அடி உயரத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. இந்த வழியாக தான் படி ஏறி போகணும். ஒரு 100லேருந்து 150 படிக்குள்ளே தான் இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும் ஏறுறதுக்கு. சின்ன சின்ன படிகளும் இருக்குது. அப்படி இல்லைன்னா இடது பக்கமும் வலது பக்கமும் ஸ்லோப் மாதிரியும் போட்டிருக்காங்க. நம்ம ஈஸியாகவே ஏறிடலாம். இந்த குட்டி மலை ஏற இடத்துல என்ட்ரன்ஸ்லேயே வந்து 2 அழகான மயில் வந்து வச்சுருக்காங்க. இதுதான் வந்து ஏறுற வழி. இங்கே முன்னாடி போனோடனே இருக்கக்கூடிய சன்னதி வந்து விநாயகருடைய சன்னதி. காலையில் நாங்கள் ஒரு 9 மணிக்கு ரீச் ஆகும்போதே பூஜை நடந்துட்டு இருந்தது. பார்த்திங்கன்னா வலது பக்கமும் பாதை போகுது, இடது பக்கமும் பாதை போகுது. விநாயகர் சன்னதியில் வந்து பூஜை நடந்துட்டு இருந்தது. இந்த விநாயகரோட சன்னதிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு செட்டு மாதிரியான அமைப்பில் வந்து ஒரு சிவலிங்கம் வச்சு தியான மண்டபம் வந்து கட்டியிருக்காங்க. இந்த விநாயகர் சன்னதியிலேருந்து இடது பக்கமாக வந்தீங்க அப்படின்னா இந்த நாகருடைய சிலை வந்து ஒரு மரத்துக்கடியில் அமைச்சிருக்காங்க. இதுதான் விநாயகர் சன்னதிக்கு பின்புறமாக இருக்கிற சிவலிங்கம் இருக்கக்கூடிய தியான மண்டபம். அது வெளியே இருந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு போட்ட மாதிரியே இருக்குது, கோயில் மாதிரியே இல்லை. உள்ளே பார்த்திங்கன்னா சிவன் இருக்கார். இதை வந்து தியான மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நாங்கள் போனப்போ சிவனுக்கு வந்து அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது. இந்த சிவன் வந்து பார்க்கும்போது அப்படி ஸ்படிகலிங்கம் தான். பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் போன டைமில் அபிஷேகத்தோடையும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பி வந்தோம். இங்கே வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் மேலே வந்து முருகரோட சன்னதியில் வந்து வீடியோ ஃபோட்டோஸ் எதையுமே எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு நெஜ செட்டுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. கோயிலுக்குள்ளே போன மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. ஆனால் ரொம்ப அமைதியாக நல்லா இருந்தது. தியானம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மண்டபம்னே சொல்லலாம் இதை. இந்த தியான மண்டபத்துக்குள்ளேயே தட்சிணாமூர்த்தி சிலையும் வந்து வச்சுருந்தாங்க. வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்டபத்துடைய வெளிப்புற தோற்றம் வந்து ஒரு செட்டு, அதாவது வந்து பாம்பு புத்து எப்படி இருக்கும் செட்டு போட்டால் அதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது. பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ உயரத்தில் இந்த மலை இருக்குது சிட்டியை விட அப்படின்னு தெரியும். தியான மண்டபத்தை விட்டு வெளியே வந்தோன்னா பெரிய ஒரு திரிசூலம் இருக்குது. அதில் உடுக்கையும் பாம்பும் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து வச்சுருக்காங்க. இதுவும் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. இது அந்த திரிசூலத்தோட பின்புறத்துலேருந்து நான் எடுத்திருக்கேன். இங்கேருந்து பார்த்தோன்னா அந்த முருகருடைய முகம் வந்து நல்லாவே தெரியும். சைட்லேயும் ஒரு பாத்வே போகுது, பார்த்திங்கனாலே தெரியும். ஒரு வேளை படி ஏற முடியாது, கால்வலி இருக்குன்னா கூட அந்த சைடில் வந்து ஏறிக்கலாம். ஸ்லோப் மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம எவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம் அப்படின்னு. கோயில்கிட்ட மேலே நெருங்கியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக வந்து ஒரு விநாயகர் சன்னதி இருக்குது. அதை பூட்டி வச்சுருந்தாங்க. பூஜை நடந்துருச்சு போல் நாங்கள் போன டைமில். அங்கேருந்து இந்த சிலையை பார்த்தீங்க அப்படின்னா 2 முகம்தான் முழுசாக தெரிஞ்சுது. கிட்ட போய் பார்க்கும்போது தான் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த விநாயகர் சன்னதிக்கு முன்னாடி பக்கம் ஒரு சிவலிங்கம் வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. அங்கேருந்தும் வந்து முருகரை பார்க்கலாம். திரிசூலமும் அங்கேருந்து பார்க்கும்போதே நமக்கு நல்லாவே தெரியும். கோயிலுக்குள்ளே ஃபோட்டோ வீடியோ எடுக்க அலோட் கிடையாது. அதனால் வெளிப்புறமாக மட்டும்தான் இருந்து எடுத்திருக்கேன். நாங்கள் ஒசூர்லேருந்து போனோம். பெங்களூர் 1 டே ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இது உள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொடிமரமும் முருகர் வாகனமான மயில் தான். வந்து முருகர் இருக்கிறது வந்து வள்ளி தேவானையோட ஒரு ரதம் மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்கார். இந்த ஃபோட்டோ வந்து நான் கூகுளில் டவுன்லோட் பண்ணேன். உள்ளே வந்து ஃபோட்டோ, கேமரா, மொபைல் ஃபோன் எதுவுமே அலோடு கிடையாது. அதனால் நான் வீடியோ எடுக்க முடியல. ஒரு சின்ன கிளிப்பிங் மாதிரி தான் எடுத்தேன். வெளியிலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் முருகருடைய 4 முகங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா அந்த பின்பக்கமும் இன்னொரு இடது பக்கம் இருக்கக்கூடிய முருகருடைய முகத்தை நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா
பேக் சைடில் போகக்கூடிய வழியை வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. அதனால 6 முகத்தையும் பார்க்க முடியலை. எங்களால் 4 முகம் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. முருகருடைய 6 முகத்தையும் தரிசனம் பண்ணுற மாதிரி அந்த வழியை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். நாங்கள் கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த கோயிலோட டைமிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6:30லேருந்து மதியானம் 12:30 வரைக்கும், மறுபடியும் சாயங்காலம் 4:30 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் வந்து கோயில் வந்து திறந்திருப்பாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, பெங்களூர் ஆர்ஆர் நகர், அதாவது ராஜராஜேஸ்வரி நகரில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு அப்படி எதிர்ப்புறமாக இன்னொரு கோயிலும் இருந்தது. அங்கே கம்ப்ளீட்டாகவே எந்த ஃபோட்டோ வீடியோவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோயிலேருந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும், கருமாரியம்மன் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. கோயிலோட நுழைவாயில் மட்டும்தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. உள்ளே போகும்போதே வந்து போர்டு வச்சுருக்காங்க, ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு. நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க, ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். கோயில் போயிட்டு நாங்கள் இன்னொரு இடத்துக்கும் போயிருந்தோம். அதாவது நம்ம பெங்களூர் அக்வாரியம் அப்படின்னு ஒரு அக்வாரியம் பக்கத்துலேயே, கப்பன் பார்க் பக்கத்துலேயே இருக்குது. அங்கேயும் நாங்கள் போயிருந்தோம். அதையும் இன்னொரு விலாகாக நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த விலாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.